ஆகிட்டே இருந்தார். அப்பர் சுவாமிகிட்ட ஒரு கேள்வி கேட்டார். சுவாமி, நீங்கள் கடைசியாக போயிட்டு வந்த ஊர் என்ன ஊர்னு கேட்டார். ஒரு கேட்டாரோ இல்லையோ, சுவாமி நான் நிறைவாக போயிட்டு வந்த ஊர் திருவாரூர். அந்த ஊரில் மார்கழி திருவாதிரை விழா நடந்தது. அதில் நான் போனேன். அதில் பார்த்த ஒரே கூட்டம். நும் பின் என்னை நுழையப்பணியே என்பார். துன்பம் நம்மை தொழாத நாட்கள் என்பார். இன்பம் நம்மை ஏத்தும் நாட்கள் என்பார். இதுதாங்க வாழ்க்கை. எனக்கு துன்பம் வந்ததா ஒரே விஷயம், இன்னைக்கு சாமி கும்பிடலை, நான் பெருமானை நினைக்கல அப்படின்னா துன்பம் வரும். துன்பம் நம்மை தொழாத நாட்கள் என்பாரும் இன்பம் நம்மை ஏத்தும் நாட்கள் என்பாரும் என்பொன் மணியே என்று என்பாரும் அம்பொன் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம். திருஞான சம்பந்தர் முன்னாடி திருநாவுக்கரசர் பாடின ஒரே பதிகம் இந்த முத்துவிதானம். திருநாவுக்கரசர் பெருமான் முன்பதாக திருஞான சம்பந்த பெருமான் மட்டுமே பாடிய பதிகம் வேயிறு தோழிபங்க. இந்த ரெண்டு பதிகமும் சிறப்பு வாய்ந்தது. சேர்ந்து பாடுறாங்க. ஆனால் அவர் மட்டுமே பாடாமல் இவர் மட்டுமே பாடியது, இவர் மட்டுமே பாடாது இவர் மட்டும் பாடியது. அது ரெண்டு பதிகம். ஒன்று முத்துவிதானம், மற்றொன்று வேயிறு தோழிபங்கன். இந்த முத்துவிதானத்தை பாட போகிறார். திருவாரூரில் என்னென்ன சிறப்பெல்லாம் வருது சொல்கிறோம்ல. இப்போ திருமுறை முற்றோலுக்கு போனோம், அப்படி இருந்தது, இப்படி பாடினாங்க, எல்லாரும் பாடினாங்க. அதுபோல் இப்போ பதிகமாக பாட போகிறார். முத்துவிதானம் மணி பொற்கவரி முறையானே பக்தர்களோடு பாவையர் சூழ பலிபில்னே வித்தக கோல வெந்தலை மாலை பிரதிகள் அத்தல்லாரூர் ஆதிரை நாளா அது வல்லோ. திருவாரூரில் இதெல்லாம் நடந்தது. விரதிகள், பாசுபதர், காபாலிகர் அத்தனை பேரும் திருவாரூரில் ஆடி பாடி இந்த திருவாதிரை விழா திருவாரூரில் தான் சிறப்பாக நடந்திருக்குது. என்னமோ தெரியல, காரணம் பற்றி இன்றைக்கி அது ரொம்ப குறைஞ்சி போச்சு. திருவாதிரை விழா திருவாரூரில் ரொம்ப சிறப்பாக நடக்கிறது இல்லை. இந்த விஷயத்தை கேட்டாரோ இல்லையோ திருஞான சம்பந்த பெருமான், இவ்வளவு சிறப்பாக திருவாரூர். இப்போ திருவாரூர் இன்னும் போனதில்லை. வாழ்க்கையில் ஒரு முறையாவது திருவாரூர் மண்ணை மிதிச்சிடணும். திருவாரூர் போகலைன்னு சொன்னால் திருவருள் பெறவே முடியாது. ஆரூர் அமர்ந்த அம்மானை கண்ணால் கண்டால் தொண்டர்க்கு தொண்டராம் புண்ணியமே. திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன். சிவகணத்தோடு நம் கணத்தவர்கள். திருவாரூரில் பிறந்த அத்தனை பேர் சிவகணத்தவர்கள். நம்முடைய சொல்லுகிறார் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள், குவிந்த கரம் விரித்தலா கோயில்கள் பல உள்ள. திருவாரூருக்குள்ள போய் கையை குமிச்சோம்னா கீழே போறதுக்கு வேலையே கிடையாதான். ஏன்னா அவ்வளவு கோயில் உள்ள இருக்குது. ஒரு கோயிலேயே பல பல நூற்றுக்கணக்கான சிவாலயம் இருக்கிற ஒரே கோயில் திருவாரூர். இந்த திருவாரூருடைய பெருமையை இந்த ஒரு நாவால, இந்த ஒரு பிறவினால, இந்த ஒரு துளி நேரத்தினால சொல்லி முடிக்க முடியாது. கருணாமூர்த்தி ஆரூர் பெருமான். இந்த பெருமானை பார்க்கறதுக்கு திருவாரூர் வர்றார். நாமும் முத இப்போ திருவாரூர்கிட்ட நுழைய போகிறோம். திருவாரூரில் நுழைஞ்சு சுவாமியோட சேர போகிறோம். நடராஜ பெருமான் நின்றாடும் வல்லல், இந்த சுவாமி அமர்ந்தாடும் வல்லல். அவனுக்கும் 6 அபிடேகம், இந்த பெருமானுக்கும் 6 அபிடேகம். இந்த சுவாமிக்கு 60 பேர் உண்டு. வீதி விடங்கர், கம்பிக்காத அழகர், கிண்கிணிக்கிணி தாரான், செங்கலுநீர் மார்பன், ஆடரவத்து அழகன், கருணாகர தொண்டைமான், அசைந்தாடும் அம்மான், அடிக்கு 1000 பொன் வழங்கிய அண்ணல், கமலேசர், செம்பொன் தியாகேசர், தேவ சிந்தாமணி, தியாக சிந்தாமணின்னு 60 பேர் இவருக்கு சாமி உண்டு. வேற எந்த கடவுளுக்கும் கிடையாது. இவருக்குன்னு தனி வாகனம், வீரவாள் பட்டயம், ராஜ சிம்மாசனம், சுவாமியை தாங்குவதற்கு 8 சிங்கங்கள் சேர்ந்த அழகிய ரத்தனம் பதிக்கப்பட்ட சிம்மாசனம். இந்த சுவாமியினுடைய நாடு திருவாரூர். இந்த சுவாமியினுடைய நாமம் தியாகேசன். இந்த பெருமானுடைய மாலை செங்கலுநீர் மாலை.
இந்த சாமி அணிவது செஞ்சாந்து, மான்மத சாந்து. கவரிமானுடைய வயிற்றில் இருக்கிற கர்ப்பப்பையில் இருக்கிற அந்த சாந்தை எடுத்து சில மூலிகை பொருள்லாம் சேர்த்து அதை சுவாமிக்கு சாந்தா வைப்பாங்க. சந்தனமோ வேற எதுவும் வைக்க மாட்டாங்க. மான்மத சாந்துன்னு பேர். மணமிக்க மலர்களை தவிர வேற எதையும் சுவாமிக்கு சாத்த மாட்டாங்க. திருவாரூர் வீதி விடங்க பெருமான், அடியாருக்கு இடுக்கண் தராத அம்மான், ஆரூர் வீதி விடங்க பெருமான். மற்றொரு பெருமான் வன்மீகநாதன், புற்றுடம் கொண்ட பெருமான். இந்த கோயிலுக்குள்ளவே ஒரு கோயில் இருக்கிறது, பாடல் பெற்ற தரம், ஆரூர் அறநெறி. இந்த கோயிலில் தான் பல அற்புதம் நடந்தது. தேவர்கள் அத்துணை பேரும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு மண்டபம் தேவாசிரி என்னும் திருக்காவணம் திருமண்டபம். இங்கே தான் அடியாரெலாம் உட்கார்ந்திருந்து, பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் பல ஆண்டுகளாக உட்கார்ந்திருந்து பெரிய புராணத்தை பேசுவதும் திருமுறையை பாடுவதும் அரகர சிவசிவ என்ற ஒலி எங்கும் ஓங்கவும் இருந்திருக்கிற இடம் தேவாசிரிய மண்டபம். தேவர்கள்லாம் ஆச்சரியப்பட்டாங்களாம் இந்த மண்டபத்தை பார்த்து. இது தேவலோகமா பூலோகமானு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவங்க உடம்பெல்லாம் திருநீர், பார்க்கடல் போல திருநீரும் அந்த பார்க்கடலுடைய அலையின் ஓசை போல அரகரங்கிற ஒலியும் சேர்ந்ததனாலே இதுவோ தேவாசிரிய மண்டபம் என்று தேவர்கள் அத்தனை பேரும் ஆச்சரியப்படக்கூடிய மண்டபம் தேவாசிரிய மண்டபம். திருக்காவணம்னு சொன்னால் அடியவர்கள் என்றும் நீங்காது உறைந்திருக்கிற இடம் திருக்காவணம். அந்த மண்டபம் திருவாரூரில் மட்டும் உண்டு. சுவாமிக்கு ஐயஞ்சு வேலி உடையானும் ஆரூர் அமர்ந்த அம்மானேன்னு சொல்றார். அப்புறே பாடுறார், 5 வேலி உள்ளவன். கோயில் 5 வேலி, குளம் 5 வேலி, ஓடை 5 வேலி. ஒரு வேலிக்கு 6 ஏக்கர். அப்போ இவ்வளவு இடமும், இந்த கோயில் இவ்வளவு பெருசானது, 5 வேலி இடமும் கொண்டது கோவில். 5 வேலி இடம் உள்ளது இந்த கமலாலயம் என்கிற திருக்குளம். 64 தீர்த்த கட்டங்களை உடையது கமலாலய தீர்த்தம். 5 வேலி ஓடை உள்ளது, செங்கல்நீர் ஓடை. இந்த கோயிலை தவிர வேற எந்த கோயிலுக்கும் கிடையாது, திருவாரூருக்கு மட்டும்தான். இந்த ஊரில் தான் நமநந்தி அடிகள், தண்டி அடிகள், செருத்துணை நாயனார், கலச்சிங்க நாயனார் போன்ற பெருமக்கள் திருவதாரம் செய்து முக்தி பெற்ற தலம். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பறவையாரை கைப்பற்றி இந்த பகுதி, இந்த ஊரில் தான் நிறைவாக வாழ்ந்து ஊடல் கொண்டு திருவாரூர் பெருமான் 2 முறை பறவையாருடைய திருமனைக்கும் திருக்கோயிலுக்கும் 2 முறை தூதாக சென்ற ஊர். அவனுடைய திருவடி பதிந்த மண் திருவாரூர். சுவாமி பூமியில் நடந்து வந்த ஊர், ஒரே ஊர் இந்த திருவாரூர். இந்த ஊருக்கு வாசல ஒரு கோயில் இருக்கு, பறவையுள் மண்டலி. சுந்தரமூர்த்தி சுவாமிகளால் பாடப்பட்ட தலம் பறவையுள் மண்டலி. கடல் வந்து அந்த கோயிலை சீற்ற காலத்தில், ஊழி காலத்தில் கடல் வந்து தான் இந்த கோயிலை பார்த்த உடனேயே அந்த அலையானது நின்று விட்டதாம். பறவை உன் மண்டலி. அந்த பறவைனா கடல். கடல் சாப்பிடுவதற்கு வந்த அந்த கோயிலை கடலை சாப்பிட விடாமல் தடுத்து நிப்பாட்டினார். அந்த கோயிலை முழுகாமல் காப்பாற்றினார் அந்த பெருமான். அதனால அந்த சுவாமிக்கு பேர் பறவையுன் மண்டலின்னு பேர். அதில் பாடுவார், தூவாய தொண்டு செய்வார். எது தொண்டு தெரியுமா? வாயினால பாடுறதான் தொண்டுங்கிறார். தூவாயால் தொண்டு செய்வார், நாவாயால் உன்னையே நல்லென சொல்வேற்கு ஆவாயா கண்டு கொண்டார் பறவையுன் மண்டலி அம்மானே. நாக்கு வாயால இறைவனை வாழ்த்து விடு அப்படின்னு சொல்லுகிறார். இந்த திருவாரூருடைய பெருமை 365 நாளுக்கும் ஒரு அருள் விளையாட்டு செய்து காமித்த பெருமான் இந்த திருவாரூர் பெருமான். வைகுண்டத்தில் மகாவிஷ்ணு அப்படியே தியானம் பண்ணி கொண்டு படுத்திருந்தார். ஆதிசேடனுக்கு ரொம்ப பாரம் தாங்க முடியல. சுவாமி, ஒரே பாரமாக இருக்கிறது, உங்களை என்னால் தாங்க முடியவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம், நான் பெருமானை, ஆரூர் பெருமானை என் மனதை வைத்து தியானிக்கிறேன். அதனால் என்னுடைய சுமையும் கூடியது, உன்னுடைய பாரமும் அதிகமாகியது. யாதும் அஞ்ச வேண்டா ஆதிசேடான்னு சொன்னார் மகாவிஷ்ணு. சுவாமி, அப்பேற்பட்ட பெருமானை நானும் பார்க்கணும்னு சொன்னார். அப்படின்னு சொன்னா, நீ பதஞ்சலியாக திருவாரூரில் சென்று
ஒவ்வொரு திருவாதிரை மார்கழி திருவாதிரை என்று பெருமானுடைய திருவடியை உனக்கு காட்டுவார்னு சொன்னார். அதற்காக பதஞ்சலிக்காகத்தான் திருவாரூரில் தம்முடைய பாதத்தை பெருமான் காட்டினார். இந்த மகாவிஷ்ணுடைய நெஞ்சமானது பெருமானை நினைக்க 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 பாரம் அதிகமானது. உள்ளிருந்து ஒரு சுயம்பு திருமேனி தோன்றியது. அதுதான் சோமாஸ்கந்த வடிவமாகிய திருவாரூர் வீதி விடங்கர். விடங்கர்னா ஒளிபடாத திருமேனி. விடங்கம் ஒளிபடாத, யாராலும் செதுக்காத, கைப்படாத சுயம்பு மூர்த்தியினுடைய திருநாமம் விடங்கர்னு பேர். அந்த பெருமான் உள்ள வந்தார். மகாவிஷ்ணு வச்சு பூஜை பண்ணிகிட்டே இருந்தார் பல கோடி கர்ப்ப ஆண்டு காலம். தேவேந்திரன் மகாவிஷ்ணுவுக்கும் ஒரு அசுரனுக்கும் சண்டை வந்தது. அதில் உதவியாக போய் சகாயம் செஞ்சான். அதனால் இந்த திருவாரூர் பெருமானை இந்திரன்ட்ட கொடுத்துட்டார். அப்பா இந்திரா, இனிமே இந்த பெருமானை நீ கண்போல வச்சு காப்பாற்றி வழிபாடு செய் அப்படின்னு கொடுத்தார். இந்திரனும் பார்த்தான், வழிபாடு செஞ்சான். வழிபடவே முடியல. விருத்ராசுரன் என்ற அசுரன் இந்திரனோடு போர் புரிய வந்தான். இந்த அசுரனை யாராலும் வெல்ல முடியல. பூலோகத்தில் ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். அவர்தான் முசுகுந்த சக்கரவர்த்தி. முசுன்னா குரங்கு. ஈங்கோய் மலையில் ஒரு புளிய மரம் ஒன்று இருந்தது. அந்த புளிய மரத்தில் புளியம்பழங்கள் நிறைய நிறைந்திருந்தன. குரங்காக இருந்த ஒரு குரங்கு பசியினுடைய எண்ணம் தாழ முடியாது, அந்த புளிய மரத்தின் மீது ஏறியது. புளியம்பழத்தை ஒன்றொன்றாக சாப்பிட்டது. எது? குரங்கு. புளியம்பழம் சாப்பிட்டா என்ன வரும்? உடனே தாகம் ஏற்படும். பழாப்பழம் புளியம்பழம்லாம் சாப்பிட்டோம்னா உடனே தாகம் ஏற்படும். தண்ணி சாப்பிடணும், நீர் பருகணும்னு ஒரு எண்ணம் வரும். இந்த நீர் பருவரல் அதிகமாக அதிகமாக தண்ணீருக்கு அந்த குரங்கு அங்கும் இங்குமாக அலைந்தது, ஓடியது, தாவியது. பிறகு ஒரு மரத்தின் மீது மேலே ஏறியது. ஒரு பெரிய தேனடை ஒன்று அங்கு கீழே கண்டது. அந்த குரங்கு தம்முடைய 2 கைகளாலே அந்த தேன் அடையை கிழித்தது. தேனை பருகியது, தாகத்தை தணித்து கொண்டது. ஆனால் அந்த தேனடைக்கு கீழே ஒரு சிவலிங்கம் ஒன்று இருந்தது. இந்த தேனடையை கிழிக்கிற நோக்கம் எது? இது தன்னுடைய தாகத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் தேனடையை கிழிச்சது. ஆனால் மாறாக அந்த குரங்கினுடைய செய்கையினாலே சுவாமியினுடைய திருமேனியிலே ஒரு துளி தேன்பட்டது. அவ்வளோதான். தெரியாமல் செஞ்சதுக்கே சக்கரவர்த்தி ஆக்கினாரே சுவாமி. நம்ம தெரிஞ்சு சுவாமிக்கு அபிஷேகம் செஞ்சால், சிவபெருமானுடைய அபிஷேகத்துக்கு துணையாக நின்றா, சிவபெருமானுக்கு வழிபாட்டுக்கு துணையாக நின்றா எத்தனை காலம் வாழ வைப்பாருங்கிறத உணர்த்துற புராணம் இந்த புராணம். சுவாமி காட்சி கொடுத்தார். அப்பா, மந்தியோட என்ன வேணும்னு கேட்டார். அந்த மந்திக்கு ஞானம் வந்துச்சு சுவாமியை பார்த்த உடனே. அந்த குரங்குக்கு, சுவாமி எனக்கு எதுவுமே வேண்டாம், உன் திருவடியை மட்டும் பிடிச்சா போதும். இல்லை இல்லை, உனக்கு என்ன வேணும் கேளு. ராஜ்யம் வேணுமா, சொர்க்கம் வேணுமா, இந்திர பதவியா, சந்திர பதவியா, அக்னி பதவியா, மகாவிஷ்ணு பதவியா, பிரம்ம பதவியா, என்ன பதவி வேணும் கேள் அப்படின்னார். சுவாமி எனக்கு ஒன்றும் வேண்டாம், உங்கள் திருவடியை மட்டும் பிடிச்சிட்டா போதும். இல்லை இல்லை அப்பா, நீ சேர்க்கரும் செய்து விட்டாய், உனக்கு என்னப்பா வேணும்? அழகான முகம் வேணுமா? நீ குரங்காயே வாழ்ந்து விட்டாய், உனக்கு அழகான முகம் ஏதாவது வேணுமா சொல்லு. இல்லை இல்லை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சுவாமி, என்ன வேணும்? உன் திருவடியை என்னைக்கும் மறக்காத திருவருள் வேணும். புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன் அடி என் மனத்தே வழுவாதிருக்க வரம் தான், அது போதும். நான் புழுவா பிறந்தா கூட உன் முடிக்கு வரக்கூடிய மாலையில் வரக்கூடிய புழுவாக இருக்கணும், அப்படி வரம் கொடு சுவாமி அப்படின்னார். சரி, உனக்கு சக்கரவர்த்தி ஆகிற போ, 14 புவனங்களையும் ஆளக்கூடிய சக்கரவர்த்தி பதவியை வழங்கினார் சுவாமி. இந்த குரங்கு கேட்டுச்சு, சுவாமி ஒரு சின்ன விண்ணப்பம் அப்படின்னுச்சு. என்னப்பா அப்படின்னு கேட்டார். யாரு? கைலாய பெருமான். என்னுடைய உடம்பு மட்டும் சக்கரவர்த்தி ஆக்கிடுங்க, என் முகத்தை மட்டும் குரங்காவே வச்சிருங்க சாமின்னு கேட்டுது. ஏன் தெரியுமா?
நான் தினமும் கண்ணாடியில் பார்க்கும்போது என் முகம் குரங்கு முகமாக தெரியும். நான் குரங்கா இருந்து உன்னை போன பிறவில வழிபட்டேன். அதனால் நான் இன்னமும் உன்னை வழிபடணும், நான் உன்னை மறக்காமல் இருக்கணும்னா என் முகம் குரங்கு போலவே இருக்கணும்னு கேட்டார். யார் செய்வா இன்னைக்கு? சாமியை மறக்காமல் இருக்கணும், இறைவனை மறக்காமல் இருக்கிறதுக்காக தன்னுடைய அவர் நினைச்சிருந்த அழகான முகத்தை பெற்றிருக்கலாம். ஆனால் என் உடம்பு வேணால் மனுஷ உடம்பாகட்டும், என் முகம் மட்டும் குரங்கு முகமாக இருக்கட்டும் பெருமானேன்னார். அப்போ தான் உன்னை என்னைக்கு மறக்க மாட்டேன் அப்படின்னார். அப்படியே ஆகட்டும், சாமி மறைஞ்சு போயிட்டார். 7 மண்டலத்தையும் இங்கே இருக்கிற கரூர் அரசாண்ட பெருமான் முசுகுந்த சக்கரவர்த்தி மகாராஜா பூலோகத்தில் இருந்து தெய்வானை அம்மையுடைய கல்யாணத்திற்கு சென்ற ஒரே பெருமான் இந்த பெருமான் தான். கந்தபுராணம் சொல்லுகிறது. தெய்வானையுடைய அம்மையுடைய கல்யாணத்திற்கு இங்கிருந்து தேவேந்திரன் ஓடை அனுப்பிச்சு அந்த பத்திரிகையை ஏற்றுக்கிட்டு இங்கிருந்து போனாராம். அம்மையார் எம்பிராட்டி தெய்வானை அம்மையுடைய கல்யாணத்துக்கு முருகப்பெருமான் காத்தவர் இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி நாயனார். இந்த பெருமான் சக்கரவர்த்தி பெருமான் சாமியை நாள்தோறும் வழிபாடு பண்ணினார். தேவேந்திரனுக்கு ஒரு இடர்பாடு வந்தது. விருத்ராசுரன் என்கிற அசுரன் எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் அந்த அசுரனை வெல்லவே முடியல. இப்ப யாரு துணை வேணும்னு கேட்டார். சிவனுடைய பெருமானுடைய ஆற்றல் பெற்றிருக்கிற முசுகுந்த சக்கரவர்த்தியினால தான் இந்த அசுரனை வெல்ல முடியும். அதனால இவருடைய துணையை கூப்பிட்டார். சக்கரவர்த்தி மேலே போனார். விருத்ராசுரனை கொன்றார், வீழ்ச்சி அடைத்தார். அவனை வென்று தேவேந்திரனுக்கு வெற்றியை கொடுத்தார். இப்போ தேவேந்திரனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்பா முசுகுந்த சக்கரவர்த்தி, உம்மால தான் எனக்கு இவ்வளவு பேர் கிடைச்சது. இந்த சொர்க்கம் வேண்டுமா வச்சுக்கோங்க, சிந்தாமணி வேணுமா, கற்பக விருட்சம் வேணுமா, காமதேனு வேணுமா, என்ன வேணும் சொல்லுங்க தர்றேன் அப்படின்னார். ஒன்றும் வேண்டாம், மகாவிஷ்ணு வழிபட்ட திருவாரூர் வீதிவிடங்க பெருமான் உங்கள்கிட்ட இருக்கிறதாக கேள்விப்பட்டேன், அந்த மூர்த்தியை மட்டும் எனக்கு கொடுத்துருவோன்னார். யாருனால பேர் கிடைச்சதோ, யார் வீட்டில் இருந்தால் இன்னைக்கு நிறைய அன்பர்கள் பயப்படுறாங்க. வீட்டில் படம் இருந்தால் தப்பு, சிவலிங்கம் வச்சு வழிபட்டா தவறு, பெண்கள் வழிபட்டா குற்றம்னு மகா அபச்சாரம். வீட்டில் சிவபெருமான் லிங்கம் இல்லைன்னா அந்த வீடு அமங்கலமான வீடு. வீட்டில் சிவபெருமானுடைய திருவுருவ படம் இல்லைன்னா அந்த வீட்டில் மங்களம் வராது. மகாலட்சுமி குடியிருக்க மாட்டா, அவருடைய மூத்தவள் தான் குடியிருப்பா. அதனால் எக்காரணத்தை மட்டும் சிவபெருமானுடைய திருவுருவ படத்தையோ திருமேனையோ தயவு செய்து அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னுட்டு சாமியை கொண்டு போய் வெளியே வச்சு விடாதீங்க. அவங்கெல்லாம் கெட்டதுக்கே வழி சொல்கிறவங்க. எங்கே நம்ம விட அவங்க உயர்ந்துருவானோன்னு நினச்சி முட்டுவலுக்கா போகிற, கோயிலுக்கா போகிற, ஐயோ அப்படின்றவாங்க. ஏன்னா மாயை சூழ்ந்திருக்கிறத புத்தியில் 3 மணி நேரம் சொல்கிறத விட அவன் சொல்கிறது தான் கேட்கும். எவ்வளோ புராணம் சொன்னாலும் கேட்காது. ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் கூப்பிட்டு திருநீர் பூசுறியா, உத்தராசம் போட்டுக்கிறியா, ஐயோ அவ்வளோதானே முடிஞ்சு போச்சு, இங்கே இருக்கிறதெல்லாம் போயிடும். அந்த அம்மா சொல்கிற வார்த்தை தான் அப்படியே பிடிச்சிக்குவோம். அவ்வளோ சக்தி வாய்ந்த வார்த்தை, மாயை வார்த்தை. ஏன்னா ஞான நிலையை சாதாரணமாக உள்ளே போய் சேராது, ரொம்ப கடினம். அடித்து அடித்து அக்காரம் தேற்றி அதிசயம் கண்டாமே. சிவபெருமானை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும், கேட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் உள்ளே பதியும். பல பேர் இடைஞ்சல் பண்ணுவாங்க, புத்தியை மாற்றுவாங்க. அங்கே போகாத, இங்கே போக, சிவபெருமானை கும்பிடாத, சிவசிவான்னு சொல்லாத, நீ அது இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறிய, உடம்பு என்ன போகுது, அதனால் அதெல்லாம் தப்பு ஆகாது அப்படின்னு பயமுடுத்துவாங்க. நம்மெல்லாம் வாதாடணும். இந்த உடம்பு எப்படி ஆனாலும் பரவாயில்ல சொல்கிறார். மாலும் இந்த உடல் கொண்டு மேலே அழியக்கூடிய உடம்பு என்ன சாப்பிட்டாலும் மண்ணுக்கு தான் போக போகுது, தீக்கு தான் போக போகுது. இதை எத்தனை சாப்பிட்டாலும் அப்படியே இருந்துட போகிறோமா? ஒன்றும் கிடையாது. வாழ்வாவது மாயம், இது மண்ணாவது திண்ணம். அதை சொல்ல போகிறாரு பின்னாடி நம்முடைய பெருமான். இப்போ கேட்டார், அப்பா இந்த வீதி விடங்க பெருமான் எனக்கு கொடுத்து விடுனார். அப்படியே முழிச்சான் அந்த தேவேந்திரன். அடாடாடா, எதை கேட்கக்கூடாதோ அதை கேட்டுவிட்டாரு. இப்போ நம்ம வீட்டில் ரொம்ப விரும்பி ஒரு பொருள் வச்சுருப்போம். ஒருத்தர் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பார், ரொம்ப நல்லா இருக்க கொடுத்துருங்கன்னா யோசிப்பார். அதுக்கெல்லாம் ஒரு பக்குவம் வரணும். இளையான் குடிமாறன ஒரு பக்குவம் இருந்தது. சுவாமி நீங்கள் கட்டியிருக்கிற வேஷ்டி ரொம்ப நல்லா இருக்கேன்பார், உடனே அழுத்து கொடுத்துட்டார். அதுதான் இளையான் குடிமா நம்முடைய ஏற்பகை நாயனாருடைய வரலாறு. சாமி நீங்கள் வீட்டில் போட்டிருக்கிற இந்த ஃபேன் காற்று ரொம்ப அருமையாக வருது. அப்படியா? சிவசிவா மேலே ஏறினார், ஃபேனை கழட்டினா கொடுத்துட்டார்.
சாமி நீங்கள் போட்டுக்கிற மோதிரம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, சிவாய நம்ம இந்தாங்க திருச்சிற்றம்பலம். அப்படிலாம் வாழ்ந்தவங்க ஏற்பகை நாயனார். தாழாத அறம் செஞ்சவங்க. அடியார் கேட்டார்னா இல்லையே மனைவியே தானமாக கொடுத்தவங்க. அப்புறம் என்ன வேணும்? யாருக்கு தெரியும்? கட்டின மனைவியை போ திருச்சிற்றம்பலம் விலகு, அடியாருக்கு ஆகட்டும், போய் பணி செய் அப்படின்னு கொடுத்துட்டார். யாரால முடியும்? இப்படியெல்லாம் வாழ்ந்த பெரியவர்கள் காட்டிய சைவத்தில் நாமெல்லாம் ஒரு தூசியாக இருக்கிற போது இதை விட என்ன தவம் வேணும்? ஒன்றும் கிடையாது. இப்போ சாமி கேட்டார், அப்பா இன்னைக்கு நாள் சரியில்லை, நாளைக்கு வந்து வாங்கிக்கோன்னு சொல்லிவிட்டான். போய் சொல்கிறான் தேவேந்திரன். சரி அப்படின்ட்டு இவர் வந்தார். அதுக்குள்ளே ஒரு சூழ்ச்சியை பண்ணினா அந்த தேவேந்திரன். இந்த வீதி விடங்க பெருமானை போல 6 மூர்த்தங்களை 6 சுவாமிகளை செய்து வரிசையாக வச்சுவிட்டான். அச்சு பிசக்காம இந்த திருவாரூர் பெருமான் எப்படி இருக்கிறாரோ அவர் போலவே அதே அளவு, அதே வடிவு, அதே திண்மை, அதே அழகோட அந்த சுவாமியை வரிசையாக வச்சுவிட்டான். இப்போ காலம்பரை வந்தால் அந்த தேவேந்திரன் நம்முடைய சக்கரவர்த்தி பெருமான் இந்திரன் சொன்னால், சுவாமி நீங்கள் பெருமானை கேட்டீங்க, என்கிட்ட இதே மாதிரி 7 மூர்த்தம் இருக்குது, சப்த விடங்க மூர்த்தம். இந்த 7 மூர்த்தங்களில் உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கோங்கன்னார். இவர் வந்தது வேதனை. ஆகா, உண்மையான திருவாரூர் பெருமான் மகாவிஷ்ணுடைய மார்பிலிருந்து தோன்றிய பெருமான அவர் தானே வேணும். இவருன்னா 7 இருக்கே, நான் எதை கண்டுபிடிப்பேன்னு சொல்லி அப்படியே கண்ணீர் உருக சுவாமியை நினச்சி அப்படியே அழுதார் பெருமான். சுவாமி சொன்னார் ஒரு வார்த்தை, நல்லனவும் தீயனவும் காட்டாய் நின்றாய். நமக்கு முடிவெடுக்க தெரியாது. ஒரு வியாபாரம் பண்ண போகிறோம், ஒருத்தர் பணம் தர போகிறோம், ஒருத்தர் நம்பி ஒரு இடத்துக்கு போக போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு ஒரு இடர்பாடு வரும். ஒன்றும் கேட்க வேண்டியதில்லை. தேவாரத்தை அப்படியே மூடி வச்சுட்டு கண்ணை மூடி, சுவாமி எனக்கு ஏதாவது சமிக்கை கொடு, ஆணை வழங்குன்னு சொல்லி ஒரு தடவை அந்த கயிறு போட்டு சாத்தினீங்கன்னா அந்த பதிகம், அந்த வரலாறு, அந்த புராணம் நீங்கள் செய்யலாமா வேண்டாமாங்கிறத சொல்லிவிடும். அந்த காலத்தில் அப்படி தான் பண்ணினாங்க. கயிறு சாத்தி பார்த்தாங்க. மெய்கண்ட பெருமானுக்கே அதுதான் நடந்தது. இப்போ அவருக்கெல்லாம் சாமி கேட்டார். கேட்ட மாத்திரத்திலே சொன்னார், ஒரு அசரீரி வாக்கு உள்ள ஒலித்தது. முசுகுந்தரே, நம்முடைய திருச்சடை மேல் பொன் வண்டு மொய்க்கும், அதுவே உண்மையான திருவாரூர் வீதிவிடங்க பெருமான், எடுத்துக்கொள்க அப்படின்னார். ஆஹா அப்படின்னு சொன்னார். சிவசிவா அரகரான்னு சொன்னார். உண்மையான பெருமான்கிட்ட 4வதா இருக்கிற திருமணியில் சடையில் ஒரு வண்டு அப்படி ரிங்காரம் போட்டது, ரிங் ரிங்னு. அப்பா 1 2 3 4வதா இருக்கிறாரே அந்த பெருமானை கொடுத்து விடுன்னு சொல்லி வாங்கிட்டார். இதை பார்த்தான் தேவேந்திரன். இப்போ குருட்டாமூக சில பேர்லாம் அந்த இது போடுவான், அந்த இது கம்பி அதை அடிச்சு விடும். ஆனால் இங்கே சாமியே உதவுறார். ஏன்னா அவனுக்கு நோக்கம் அங்கே இருக்கிற நோக்கம் அல்ல, மண்ணுலகத்தில் வந்து அடியாரை வாழ வைக்கணும்னு அவனுடைய மிகப்பெரிய மாண்பு. அடியாரெலாம் பார்க்கணும், அடியாரெலாம் இன்றைக்கி அவன் வரலன்னா திருவாரூர் கோயிலே கிடையாது. அதற்கு உதவியவர் நம்முடைய சக்கரவர்த்தி பெருமான் முசுகுந்த நாயனார். அவரை மறந்துவிட முடியுமா? இதை பார்த்தான் தேவேந்திரன். சரி, உண்மையான பெருமானே போயிட்டால் மிச்சம் இருக்கிற 6ஐ வச்சுக்கோங்க சுவாமின்னா. இப்போ 7 சாமி ஒரு பொருளை கேட்டார், 7 பெருமானை கொடுத்தார். இதை வாங்கி தான் வீட்டில் வச்சுக்கல, சப்த விடங்க தலங்களை வச்சார். திருநள்ளாறு, திருக்காராயில், நாகை காரோணம், திருமறைக்காடு, திருக்கோயிலி, திருவாரூர் ஆகிய தலங்கள், திருவாய்மூர் ஆகிய தலங்களில் சப்த விடங்க தலம்னு 7 மூர்த்தியை கொண்டு போய் வச்சார். இந்த உண்மையான திருவாரூர் பெருமான திருவாரூர் பூங்கோயிலில் கொண்டு வந்து வச்சார் பெருமான். அன்னையில் இருந்து இன்ன வரைக்கும் சுவாமி ஆழித்தேரில் உலகமே தேராகிய ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே. அந்த பெருமான ஆழித்தேரில் வரக்கூடிய வித்தகன் திருவாரூர். அவன் திரும்பினை யாரும் பார்க்க முடியாது, அவன் திருமுகத்தை மட்டும்தான் பார்க்க முடியும். அவனுடைய பாதத்தை பங்குனி உத்திரத்து அன்றும் மார்கழி திருவாதிரை அன்றும் பதஞ்சலி பெருமானுக்கு, வியாக்கிரபாத பெருமானுக்கு தரிசனம் தருவதற்காக பெருமான் தம்முடைய வலது பாதத்தை காட்டக்கூடிய நாளில் போய் அந்த திருவடியை பார்க்க முடியுமே தவிர மற்ற எந்த நாளும் அவனுடைய முகத்தை தவிர வேற எந்த திருமேனையும் பெற முடியாது. அப்பேற்பட்ட தலம் இந்த திருவாரூர். இந்த திருவாரூரை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த ஊரில் தான் மனுவுக்கு சக்கரவர்த்தியாகிய மனுநீதி சோழனுடைய வரலாறு நிகழ்ந்த தலம் இந்த தலம்.
மன்னவன் தனக்கோர் தனிமகன் தன்னை கூட ஒரு பசுவை கொன்றான் என்ற பாவம் நீங்க உயிருக்கு உயிராம் தன்மை என்று எண்ணி தம்முடைய தேர்க்காலிலே தம்முடைய சொந்த மகனை நசுக்கிய தலம் இந்த திருவாரூர். நீலகண்டத்தி யாழ்ப்பாணருக்காக தனியே வகுத்து வைத்துவிட்டு திருவாயில் வகுத்துவிட்ட தலம் இந்த திருவாரூர் திருத்தலம். தண்டியடிகள் நாயனார் 2 கண்மலரும் இல்லாது சமணர்களுடைய சூழ்ச்சியை கண்டு பொருட்படுத்தாது பெருமானுடைய கருணையினாலே மீண்டும் கண் பெற்று இந்த திருவாரூர் பெருமானுடைய திருவருளை பெற்ற தலம் இந்த திருவாரூர். நமநந்தியடிகள் சமணனுடைய வீட்டிலே சென்று கையிலே பணமில்லாது விளக்கு ஏற்றுவதற்கு நெய்யில்லாது, ஐயா ஒரு படி நெய் தாரும் என்று கேட்க, கடவுள்தாம் கையிலே தீய வைத்து ஆடிக்கொண்டிருக்கிறாரே அவனுக்கு எதற்கு விளக்கு போ என்று ஏளனம் பேச, திருவாரூர் பெருமான் யாதும் அஞ்சு பயப்படே என்று சொல்லி தண்ணீரை முகண்டு முகண்டு எரிக என்று சொல்லி பல்லாண்டு காலம் நீரினால் விளக்கு இட்டமை நீள்நாடு அறியுமென்றே என்ற திருவாரூர் அற்புதமான தலம் திருவாரூர் திருத்தலம். பூங்கோயில், கமலாலயம். செருத்துணை நாயனார் சங்காதேவியினுடைய கலட்சிங்க நாயனாருடைய திருமிகு மனைவியராய சங்காதேவி அம்மையார் சுவாமிக்கு போக வேண்டிய திருப்பள்ளித்தாமத்தில் இருக்கிற மாலையில் இருக்கக்கூடிய ஒரு பூவை எடுத்து முகர அவருடைய மூக்கை அறிந்த தலம் இந்த திருவாரூர் திருத்தலம். தன்னுடைய மனைவியினுடைய மூக்கை அறிந்த தொண்டரை பார்த்து கலட்சிங்க தேவ நாயனார், என்னுடைய மனைவியை மூக்கை அறிந்தாய், அது நல்லதுதான், ஆனால் இந்த பூவை எடுப்பதற்கு உதவியது கைதானே, கையை முதல் விட்டாது ஏன் மூக்கை அறிந்தாய் என்று சொல்லி தன்னுடைய மனைவியை தானே கையை வெட்டிய தலம் இந்த திருவாரூர் தலம். யாரால் செய்ய முடியும்? மாற்றார் ஒருவர் ஒரு சின்ன ஒரு பூவை முகன்றதுக்காக மூக்கு அறுத்தாருன்னு சொன்னால் இன்றைக்கி எத்தனை பேர் மூக்கு அறுக்க வேண்டியிருக்குமோ, இன்றைக்கி எத்தனை பேருடைய கையை அறுக்க வேண்டியிருக்குமோ. சிவசிவா திருச்சிற்றம்பலம் அல்லவா? நீ கோவில் இதெல்லாம் பார்க்க முடியுமா? இதெல்லாம் சொன்னோம்னா நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் சும்மா நீங்கள் போய் சொல்கிறீங்க வாங்க அல்லவா? சிவபெருமானுக்கு போகக்கூடிய ஒவ்வொரு பூவும் ஒவ்வொரு வழிபாடும் மிக சிறப்பாக கொண்டு போகணும். வீட்டில் கூட்டினா அதுக்கு பேர் விளக்கமாறுன்னு பேர், கோயிலுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் திரு அழகுன்னு பேர். வீட்டில் பேர் பிடித்துணி கரித்துணின்னு சொல்லுவாங்க சமையல் பண்ணால் அந்த துடைக்கிறதுக்கு. அதுவே உள்ளே வந்துச்சுன்னா திருப்பறை சட்டம்னு பேர் இல்லையா? வீட்டில் இருக்கிற வரைக்கும் அது வெளியே இருந்தால் அதுக்கு பேர் பச்சை தண்ணின்னு பேர், உள்ளே வந்துட்டா திருமஞ்சனம்னு பேர். வெளியே இருந்தால் அதுக்கு பேர் பூவுன்னு பேர், உள்ளே வந்தால் திருப்பள்ளி தாமம்னு பேர். வெளியே இருந்தால் சோறுன்னு பேர், சாப்பாடுன்னு பேர். இங்கே வந்தால் அமுதுன்னு பேர், நெய்வேத்தியம்னு பேர். வெளியே இருந்தால் சாதாரண மனுஷன்னு பேர், திருநீர் பூசி உள்ளே உட்கார்ந்தா சிவனடியாருங்கிற பேர். மக்களாக இருந்தவர்கள் மக்களாக மாறி ஞானிகளாக மாறக்கூடிய தன்மை தரக்கூடிய திருக்கோவில் சிவாலயம் மட்டும்தான், வேறு எதுவுமே கிடையாது. ஆலயம் என்பது சிவாலயம் தான். அதனால தான் ஆலயம் சொல்றார், செம்மலர் நோந்தால் சேரலொட்ட அம்மளம் கழி அன்பரோடு மறி மாலர நேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும். ஆலயம்னா சிவாலயம் தான், வேற எந்த ஆலயம் கிடையாது. நீங்கள் ஆலயம்னா வேற எதுவும் சொல்லக்கூடாது, அது தப்பு கிடையாது. ஆலயம்னா எவ்வளோ கோயில் தான் இருக்குது, எத்தனையோ கோயில் இருக்குது, அதெல்லாம் கோயில் சொல்லவே கூடாது. கோயில் அப்படின்னு சொன்னாவே சிதம்பரம் தான் கோயில். ஆலயம்னா சிவாலயம் தான், வேற எதுவும் ஆலயம் அல்ல. எல்லாம் நமக்கு உணர்த்திய தலம் இது பூங்கோயில். இது அது சிதம்பரம் கோயில், இது பூங்கோயில். அந்த பூங்கோயிலில் 36 பதிகம் பெற்ற ஒரே தலம் திருவாரூர். 12 திருமுறைகளிலும் பாடல் பெற்றிருக்கிற ஒரே தலம் இந்த திருவாரூர். திருவாரூரில் தான் நாயன்மார்கள் என்றும் உறைந்திருந்தார்கள். இங்கே தான் தில்லைவாழ் அந்தனர் என்ற திருப்பதிகம் மூலமாம் திருத்தொண்டத் தொகை பெரிய புராணத்திற்கு கருவாகிய பதிகம் இந்த தலத்தில் தான் கிடைத்தது, வேறு எங்கேயுமே கிடைக்கல. இங்கே தான் இன்னமும் ஞான வடிவாக ஞான சூட்சும வடிவாக நாயன்மார்கள் உறைந்திருக்கிற தலம் இந்த திருத்தலம். விரண்மண்ட நாயனார் திருத்தொண்டனுடைய நெறிக்காக சுந்தரமூர்த்தி சுவாமிகளையும் சிவபெருமானையும் புறகு என்று தள்ளிய அற்புதமான தலம் இந்த திருவாரூர் திருத்தலம். அப்பேற்பட்ட திருத்தலத்திற்கு திருஞான சம்பந்த நாயனார் உள்ள நுழைகிறார். இப்போ உள்ள நுழையும் போது அவர் பாடிய பதிகம் பாடலன் நான்மறையான் என்ற பதிகத்தை பாடினார். 2வது பதிகம் பாடுறார்,
பருக்கையானை மத்தகத்து அரிக்குல உகிர்ப்புக என்ற தேவா. திருவாரூர் கோபுரம் தெரியுது. அந்த நாரூர் என்பதே, அந்த நாரூர் என்பதேன்னு பாடிட்டே வர்றார். மூன்றாவது பதிகம் பாடினார். சித்தம் தெரிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூவ முத்தியாகும். நாலாவது பதிகம் பவனமாய் சோடையாய் நாவழாய் என்ற பதிகமும், ஊரை விட்டு புறத்தே தள்ளி மீண்டும் திருவாரூரை கோபுரத்தை பார்த்து அந்தமும் ஆதியும் ஆயினான் அப்படிங்கிற பதிகத்தை பாடினார். நிறைய பதிகம் பாடினார். இது அத்தனை பதிகமும் வெளியே இருந்து பாடின பதிகம். சுவாமிகிட்ட போய் பதிகம் பாடினார், அது கிடைக்கல. இப்போ இந்த 5 பதிகமுமே கோயிலுக்கு வெளியே நின்று பாடின பதிகம். ஊர் வெளியவும் திருக்கோயில் வெளியே நின்று தான் பாடிருக்கிறார். உள்ளே போய் பதிகம் பாடினார் சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். ஆனால் அந்த பதிகத்தை கரையானுடைய வயிற்றுக்கு இரையாக போய்விட்டது. நாம் செய்த தவக்குறை. எத்தனை பாடியிருப்பாரோ, எப்படி பாடியிருப்பாருங்கிறதெல்லாம் நமக்கு சந்தேகம் இருக்கு இல்லைவா? ஆக திருவாரூர் பெருமான் தலத்துக்கு நுழைஞ்சிட்டோம். இந்த வகுப்புக்கு வந்தவங்க திருவாரூர் பெருமான் அடியார் எடுக்கன் தெரியாத அம்மான். இந்த ஊர் சுவாமியோட நந்தி நின்றுட்டே இருக்கும். எல்லா ஊரையும் படுத்திருப்பார், இந்த ஊரில் நின்றுட்டே இருப்பார். ஏன் தெரியுமா? இந்த சுவாமி அடியாருக்காக எப்போ கிளம்புவார்னு சொல்ல முடியாதான். அதனால் ரெடியாக நிற்கிது அந்த குதிரை, அந்த அந்த நந்தி பெருமான். ஏன்னா கீழே உட்காந்தா அசை போட்டு எழுந்திருச்சு வர்றதுக்கு நாழி ஆகிடும், சாமி கோச்சிக்குவாருங்கிறதுக்காக நின்றுக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் போய் பாருங்கள், திருவாரூரில் நந்தி பெருமான் நிற்பார் சாமி முன்னாடி. இவரை எதிர்த்தாப்புல ஒரு பார்த்துட்டே இருப்பார். பறவையார் கேழ்வர் சங்கிலியார் துறைவர் சேரமான் பெருமான் தோழர் எம்பிரான் நம்பி ஆரூரர் கூப்பிய கரத்தோடு திருவாரூர் பெருமானை பார்த்து கொண்டே சுந்தர வேடத்தோடு இருந்தார். சுந்தர பெருமானை பார்க்கறதுக்கு முன்னாடி கோபீனம் கட்டி கொண்டு கந்தையாடையை கட்டி கொண்டு போனார். சாமி பொறுக்க முடியல. அப்பா கைலாயத்தில் எப்படி இருந்த? சட்டை போட்டிருந்த, அங்கி அணிஞ்சிருந்த, நவரத்ன மாலையெல்லாம் போட்டிருந்த, விரலில் மோதிரம் போட்டிருந்த, அதெல்லாம் ஒன்றுமே இல்லையே. இனிமேல் சுந்தர வேடத்தோடு நீ இருக்கணும் அப்படின்னார். ஜப்பா அதை அணிஞ்சுக்கோ, குதிரையில் வா, கையில் செண்டு வச்சுக்கோ. செண்டுன்னா அந்த காலத்தில் பெரிய பெரிய ஜமீன்தாரெல்லாம் கை வச்சுருப்பாங்க. ஒரு செண்டுன்னு பேர். இது சுவாமி வச்சுருக்கிறார். செண்டாடும் விடையாய். செண்டுன்னா அது ஒரு கோல். அந்த கையில் ஒரு ஒரு கோல் வச்சுருப்பாங்க. ராஜாக்கள்லாம் வச்சுருப்பாங்க. நீ என்றைக்குமே ராஜா கோலத்தில் இருக்கணும்னு சாமி கேட்டார். மனக்கோலத்திலேயே இருக்கணும். அவனுடைய விண்ணப்பத்தினால விருப்பத்தினால சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மனக்கோலத்திலே இருந்தார். அது சொல்கிறார். சுந்தர வேடங்களால் துரிசே செய்யும் தொண்டனென்னே. எனக்கு இந்த மன வாழ்க்கை ரொம்ப விருப்பம் இல்லை. விரும்பேன் மன வாழ்க்கை விட்டொழிந்தேன். சிவபெருமானுடைய கருணையினால தான் சாமி திருமணம் பண்ணிக்கிட்டார். அவர் கல்யாணம் பண்ணிக்கிறவங்க எண்ணம்லாம் கிடையாது. 18 வயது தான் இந்த பூமியில் சாமிகள் இருந்தார். கைலாயம் போய் கைலாயம் கிளம்பிட்டார். அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி திருவாரூர் பெருமான், வீதி விடங்கேஸ்வர பெருமான் திருவடியை பற்றினா துன்பமே வராது. ஆரூரான்னு சொன்னால் அடுத்த நொடியில் வந்திருக்கக்கூடிய கடவுள் திருவாரூர் பெருமான். திருவாரூர் பெருமானை விட்டுட்டா வேற எந்த பெருமானாலும் நம்முடைய துன்பத்தை நீக்க முடியாது. அந்த திருவாரூர் பெருமான் திருவடி இன்னைக்கு பிடிச்சிருக்கிறோம். திருவாரூரில் நுழைஞ்சாச்சு. நம்ம துன்பமெல்லாம் இத்தோடு விட்டு போயிட்டுது. நவக்கிரகத்தால் ஏற்படக்கூடிய தொல்லை ஒருபோதும் வராது. ஏன் தெரியுமா? இந்த கோயிலில் வரிசையாக நிற்பாங்க கைகட்டி எல்லா நவக்கிரகமும். அந்த சுவாமி முன்னாடி எந்த கிரகமும் வேலை செய்யாது. மற்ற கோயிலில் சுற்றி நிற்பாங்க. இந்த கோயிலில் போய் பாருங்கள், வரிசையாக நிற்பாங்க. அப்படி கைகட்டி வாய் பொத்து நிற்பாங்க. அப்பேற்பட்ட தலம் இந்த திருவாரூர் தலம். மகாலட்சுமி வழிபட்ட தலம். இந்த கோயிலில் யமனே சண்டீஸ்வரராக நிற்கிறார். இந்த கோயில், இந்த ஊரில் யாரெல்லாம் இறந்தாலும் முக்தி. அதனால் சண்டிகேச பெருமானே யமனுடைய பதவியை பறித்து தானே நிற்கிறார். யமசண்டீஸ்வரர்னு பேர். ருண விமோச்சனர்னு ஒருத்தர் இருக்கிறார் சுவாமி. கடன் வாங்கினா நீங்கும், கடன் தொல்லை ஒழியும், உடம்புல இருக்கிற நோயெல்லாம் போகும் இந்த சுவாமியை வழிபட்டால். ருண விமோச்சனர்னு ஒரு பெருமான் இருக்கிறார். கோயிலுக்குள்ளேயே பாடல்பட்ட தலம் ஆரூர் அறநெறிங்கிற ஒரு தலம். பூங்கோயில் இவையெல்லாம் சேர்ந்திருக்கிற கமலாலயம், பூங்கோயில் சேர்ந்திருக்கிற ஊர் திருவாரூர். அந்த பெருமானை நமக்கெல்லாம் சித்தம் தெளியணும்னா, புத்தி ஒழுங்காக வேலை செய்யணும்னா ஒரே ஒரு காரியம் செய்யணும். கை நிறைய பூவை கொண்டு வந்து தேவாரத்தை பாடி அவன் கோபுரத்தை பார்த்து ஒரு தடவை அப்படி வீசிப்பிடுன்னு சொல்கிறார். அதை வச்சே பாடுறார். நாமும் நம்ம கையில் பூவெலாம் கிடையாது,
சொல் மலர்களாலே, தூய சொல் மலர்களாலே, தேவாரமாகிய ஞான மலர்களாலே நாம் வழிபாடு செய்வோமாகுக. ஆரூரமந்தரசே போற்றி. சித்தம் தெளிவீர்கள் அத்தன்னாரூரை பத்தி மலர்த்துவ முத்தியாகுமே. பிறவி அறுப்பீர்கள் அரவனாரூரை மறவதே துமில் துறவியாகுமே. துன்பம் துடைப்பீர்கள் அன்பன் அணியரோ நண்பன் மலர்த்துவ உயலுருவீர்கள் ஐயன்னாரூரை கையினால் தொழ நையும் வினைதானே. பிண்டம் மறுப்பீர்கள் கண்டன் அணியரூரை கண்டு மலர்த்துவ பாசமறுப்பீர்கள் ஈசன் அணியாரோ பாசமலர்த்துவ நேசமாலுமே. வெய்ய வினை தீர ஐயன் அணியாரோ செய்ய மலர்த்துவ அரக்கனான்மையை நெருக்கினாரோ கரத்தினால் தொழ திருத்தமாகுமே. சொல்லும் இருவர்க்கும் வல்லல்லாருரை உள்ளும் அவர்தமே நினைதாமே. கடுகள் சீவரை அடக்கினாரோ எடுத்து வாழ்த்துவார் விடுப்பர் வேட்கையே. சீரோர் சம்பந்தன் ஆரூரை சொன்ன பாரூர் பாடல பேராரின்பமே. சீரோர் சம்பந்தன் ஆரூரை சொன்ன பாரூர் பாடல பேராரின்பமே. பேராரின்பமே பேராரின்பமே. பிறவி அறுப்பீர்கள் அரவன்னாரூரை மறவாது எத்துமின் துறவியாகுமே. பற்று நீங்கணுமா? திருவாரூரை ஒருபோது மறந்துடாது. காலம்பரை எழும்போது முதல்ல செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்ன செய்யும்? உடம்பு காலம்பரை எழுந்தோனுமே முதல்ல எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் காலையில் எழுந்தோனமே உடம்பு ஒரு வேலையை செய்யும். இந்த மேல் உதடும் கீழ் உதடும் ஆன்னு சொல்லும். அது பேர் கெட்ட ஆவி, கொட்டாவின்னு வந்துட்டுது. இந்த சொல்லுகிற பொழுது ஆன்னு சொல்லும்போது ஆரூரான்னு சொல்லிடுவோம் அப்படிங்கிறார். பிறவி அறுப்பீர்கள் அரவன்னாரூரை மறவாது எத்துமின் துறவியாகுமே. ஐயா, என் வாழ்க்கையில் துன்பத்தை தவிர நான் ஒன்றையுமே அனுபவிச்சதில்லை. இதுக்கெல்லாம் ஒரு வழி சொல்லுங்க. துன்பம் துடைப்பீர்கள். அன்பன், நமக்கெல்லாம் அன்பனாக இருக்கிற எந்த இடம்? திருவாரூர். அன்பன்னா யாரு? முன்ன பின்ன தெரியாத கூட உள்ள நினைஞ்சோம், ஐயா வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குற இடம் எது தெரியுமா? திருவாரூர். நான் திருவாரூருக்கே போனதில்லை, சுவாமியே பார்த்து பரவாயில்ல, உள்ளே நுழைஞ்சிருங்க, சாமி கூப்பிட்டு வரான், வாப்பா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு பாறான். துன்பம் துடைப்பீர்கள் அன்பன் அணியாரூர் நன்பொன் மலர்த்துவ இன்பமாகுமே.
வழியில் வரும்போதே ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு மல்லிகை பூவை வாங்கிட்டு போயிடுங்க, உதிரி பூவை. அப்படி கோபுரத்தை பார்த்து அப்படி தூக்கி போடுங்க. அதை செஞ்சுட்டு வாங்க, போதுங்கிற துன்பம் போயிடும். எவ்வளவு எளிமையான காரியம். 1000 படி நெய் கொண்டு 1000 மந்திரங்களை சொல்லி வேள்வி பண்ணினாதான் புண்ணியம் கிடையாது. ஒரு 4 செடியில் இருக்கிற மலரை பறித்து பெருமானை பார்த்து அப்படி தூவி போட்டால் போதும், உடனே அருள் செஞ்சிருவான். ஏற்பட்ட கருணை வல்லல். உய்யலுருவீர்கள் ஐயனாருரை கையினால் தொழ. எல்லாரும் கையை தொழுது வரணும். கையினால் தொழுதுனா தொழுது வரணும். அப்படியே கையினால் தொழ நையும் வினைதானே. கோயிலில் பார்த்து சிவபெருமான கையை கும்பிட்டா கை குடைச்சல் வராது, கை எலும்பு வாதம் வராது, வாத நோய் வராது, நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி வராது. சிவபெருமான கும்பிடாதவங்க ஒன்றுத்துக்குமே புரோஜனம் இல்லாத பார்த்து கையில் கும்பிடுவான். ஐயா வணக்கம்மா. சிவபெருமான கும்பிடணும்னா அப்படி தான் போய் நிற்கணும். 2 கையெழுத்துக்காக போய் நிற்கணும். ஐயா கையெழுத்து போடுங்க, ஐயா கையெழுத்து போடுங்க. சிவபெருமான கும்பிட்டு அதை கையெழுத்து போட நிற்க அவசியமே கிடையாது. போக வேண்டிய நோக்கம் வராது. கையில் கும்பிட்டுறணும். பிண்டம் அறுப்பீர்கள் அண்டன் அரூரை கண்டு மல விண்டு விடைப்போமே. வினையே நீங்கிரும். ஒரு தடவை திருவாரூர் போயிடு. ஒரு தடவை இந்த திருவாரூரை எப்படி போகணும்னு சொல்லுகிறது. கிழக்கு வாசல் வழியாக நுழைஞ்சு அங்கே இருக்கிற முதல் விநாயகர் பெருமானை வழிபட்டுட்டு 2வதாக வழிபட வேண்டிய ஒரே இடம் தேவாசிரிய மண்டபம். அந்த மண்டபத்தை ஒரு வளமாக வந்து பஞ்சாங்கமாக அட்டாங்கமாக நீல நினைந்து வணங்கி திருத்தொண்ட தொகை பதிகத்தை விண்ணப்பம் செஞ்சுட்டு பிறகு உள்ளே நுழைகிற பொழுது வாசல் ஒருத்தர் இருப்பார், வீரமண்ட நாயனார் இருப்பார். உள்ளே நுழையும் போதே மண்டபத்தில் ராஜநாராயண மண்டபம் கோபுரம்னு பேர். அந்த கோபுர வாசலில் அந்த சுவாமி இருப்பார். அந்த சுவாமியை போய் கும்பிடணும். பிறகு அவர்கிட்ட உத்தரவை வாங்கிட்டு நேராக உள்ளே நுழைஞ்சா கொடிமரம் இருக்கும். அந்த கொடிமரத்துக்கு கீழே வணங்கிட்டு நேராக உள்ளே போகக்கூடாது. நம்முடைய வலதுபுறமாக அப்படியே போனோம்னா ஆரூர் அறநெறிங்கிற ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலை சுற்றி வந்தால் அங்கே ஒரு நந்தியம்பெருமான் இருப்பார். அவர் தான் கைலாயத்துக்கு காவலாளி, தனியாக இருப்பார். இது தெரியாது, திருவாரூர் போனால் கண்டுபிடிக்கணும். அந்த நந்தியம்பெருமானை போய் ஒரு வளமாக வந்து, எம்பெருமானீரே எந்த குற்றம் பண்ணினாலும் கைலாயம் அழைச்சிட்டு போகணும், நீங்கள் தான் காப்பாற்றணும்னு அவர்கிட்ட விண்ணப்பம் செஞ்சுட்டு நேராக திருவாரூர் அறநெறியை வந்து வணங்கிட்டு அந்த வழியாக உள்ள நுழைஞ்சி கொடிமரத்தை வணங்கி அல்லியம்பூங்கோதை அம்பாள் சன்னதிக்கு கொடிமரத்தை வணங்கிட்டு பிறகு நேராக உள்ளே போய் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வணங்கிட்டு பிறகு வளமாக கொண்டு வந்து முதல்ல திருவாரூர் வீதிவிடங்க பெருமான்கிட்ட போய் முன்ன நின்று வழிபட்டுட்டு 2வதாக புற்றிடம் கொண்ட பெருமானை வழிபட்டுட்டு திரும்ப மீண்டும் 63 முறை வணங்கிட்டு பின்னாடி இருக்கிற நம்முடைய ஆனந்த சந்திரசேகர பெருமானை வழிபட்டுட்டு பிறகு முருகப்பெருமானை வழிபட்டுட்டு பிறகு வந்த பொழுது யமசண்டீஸ்வரையும் வழிபட்டுட்டு பிறகு வந்து கொடிமரத்திட்ட விண்ணப்பம் செய்து பிறகு 2வதாக ஆரூர் அறநெறிக்குள்ளே சென்று அந்த பெருமானை வழிபட்டு ஆனந்தேஸ்வரர் விப்டேஸ்வரர் என்ற தலமெல்லாம் பார்த்துவிட்டு பிறகு கமலாலயம் கமலாம்பிகை அம்மையை தரிசனம் செய்து பிறகு அல்லியம்பூங்கோதை அம்மையை வழிபட்டுவிட்டு பிறகு ஞானம் வழங்கிய குருஞான சம்பந்தருக்கு ஞானம் வழங்கிய தட்சிணாமூர்த்தியை பெருமானை வழிபட்டுவிட்டு பிறகு குற்றத்தெல்லாம் விடக்கூடிய பலிபீடமாக இடத்தை வந்து பல முறை வணங்கி வணங்கி எழுந்து கண்ணீர் விட்டு அழுது பதிகம் பாடி பிறகு கூத்தாடி பிறகு திரும்ப வந்து தேவாசிரிய மண்டபத்தை வணங்கிவிட்டு பிறகு கிழக்கு வாயிலாகவோ அல்லது வடக்கு வாயிலாகவோ தெற்கு வாயிலாகவோ பிறகு தம்முடைய பணியை தொடர வேண்டும் என்று திருவாரூர் மகாமித்தியமாகிய புராணம் சொல்கிறது. இப்படித்தான் திருவாரூர் கோயில் நுழையணும். நீங்கள் நிறையா பேர் யாத்திரைன்னு சொல்லிவிட்டு அப்படி உள்ளே போய் கையை வீசிக்கிட்டே போகிறது, வாயில் கடலை வாங்கி போட்டுக்கிட்டு அப்படி சாமியை பார்த்துட்டு கும்பிட்றது, எங்கே அனுக்கிறவங்க அருள் கிடைக்காது. எப்படி வழிபடணும்னு ஒரு முறை வச்சுருக்கிறாங்க அல்லவா? அந்த முறையோடு அதற்கெல்லாம் புராணம் கேட்கணும், தேவாரம் படிக்கணும். அது சொல்கிறார், பாசமறுப்பீர்கள் ஈசனடியாரூர் மாச மலர்த்துவ நேசமாகுமே.
வெய்ய வினைத்திர ஐயன் அணியாரூர் செய்ய மலர்த்தூவ வையம் உமதாமே. வையமும் ஆள வைப்பர் மார்பேரரே. ஐயனே அரணே என்று அரற்றினாள் உய்யலாம் உலகத்தவர் பேணுமில் செய்ய பாதம் இரண்டும் இணையவே வையமாலவும் வைப்பரு மார்பேரரே. வையமாலவும் வைப்பரு மார்பேரரே. வையத்தையும் ஆள வைப்பாரா திருவாரூர் பெருமான். சீரூர் சம்பந்தன் ஆரூரை சொன்ன பாரூர் பாடல பேராரின்பமே. சீரூர் சம்பந்தன் ஆரூரை சொன்ன பாரூர் பாடல பேராரின்பமே. பேராரின்பமே பேரா இன்பமே. பேரார் இன்பம். ஆரூரை பற்றி பாடினாலும் திருவாரூரை பற்றி கேட்டாலும் இன்பம் குறையுமா? யாருக்காவது இன்பம் குறைஞ்சிருக்கா? இன்னைக்கே சாயங்காலம் ரயிலை பிடிச்சா பஸ்ஸை பிடிச்சாவது திருவாரூர் போயிடணும்னு என்ன வந்துருச்சு. அது முடியாதவங்க அரூரான்னு சொல்லிவிடுங்க. அரூரா தியாகேசா அடியா இடுக்கண் தெரியாத அம்மான் திருவாரூர் பெருமான். எவ்வளவு துன்பம் வந்தாலும் கழுத்துக்கு கத்தி வந்தாலும் அந்த நேரத்தில் நினைக்க வேண்டிய ஒரே கடவுள் திருவாரூர் பெருமான். அடுத்த நிமிஷத்துல அந்த துன்பத்தை மாத்திருப்பார்.